மேல இருக்கிற ஸ்பிரிட்டே என்ன ஸ்பிரிட் அப்படின்னா, அவங்க நம்மகிட்ட பேசும்போது எப்பேற்பட்ட பலசாலியும் இந்த உலகத்துல வாழ வேண்டான்ற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு சிலர் மேல அந்த ஆவி இருக்கும். பாருங்க, ஏசபேல் அப்படின்ற ஒரு ராணி, ஏசபேல் ஒரே ஒரு வார்டு தான் சொல்றா, என் தீர்க்க தரிசிகளுக்கு நீ செஞ்சது மாதிரி விடுகிறதுக்குள்ள உனக்கு நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். எவ்வளவு பெரிய பலசாலி, எவ்வளவு பெரிய பலசாலி எலியா, எவ்வளவு பெரிய தைரியசாலி எலியா. ஆனா அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தான் சாக வேண்டும் என்று கோரி, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவே. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சிலருடைய வார்த்தை வந்த அம்பு மாதிரி நம்ம மேல பாயும். சிலருடைய வார்த்தை நம்முடைய ஈரலை பிளந்துரும், நெஞ்ச கிழிச்சிரும். ஆனா நீங்க இடமே கொடுக்க கூடாது, நீங்க இடமே கொடுக்க கூடாது. என்ன அசைக்க முடியாதுன்ற ஒரு கான்பிடன்ஸ் நீங்க வரணும். இது யாருடைய ஸ்பிரிட் அப்படின்னா, தாவீது சொல்லும் போது சிமையை தூசிக்கிறான். இவனுக்கு தூசணை எப்படி வருது அப்படின்னா, ரத்த பிரியனே, ரத்த பிரியன்னா உனக்கு ரத்தம் பிடிக்கும், அவனுக்கு பேலியாளின் மகனே, உங்க அம்மா சரியில்லாதவா, நீ சவுல இந்த மாதிரி பஞ்சகமா கொன்னுட்ட, அவன் பாவம் அவன் தலைமையில இருக்குது, கர்த்தர் உனக்கு பழி வாங்குறாரு. இந்த வார்த்தைகள் அத்தனையும் அவனை உடைக்கிற வார்த்தை, அவனை சுக்குநூறா உடைக்கிற வார்த்தை. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஒண்ணு அவன் கோவம் அடிக்கணும், கோவம் அவனுக்கு ஏதாவது செய்யணும், இல்ல அப்படின்னா இவன் வருத்தப்பட்டு வெளியே போகணும். ஆனா வேதம் சொல்லுது, தாவீது ரெண்டையுமே செய்யல. பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பனே, தாயே, சிலர் உங்களை குறிச்சு பேசும்போது, சிலருடைய நாவு பட்டயம் போல இருக்கும்போது, இந்த ரெண்டு காரியமுமே நீங்க செய்யக்கூடாது. ஒண்ணு, நீங்க அவன் பேசுகிற வார்த்தையை பட்டு கோவப்பட்டு அவனை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஹலோ ஹலோ, நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. சிலர் உங்களை கோவக்காரங்களை எப்படி மாத்துவாங்க தெரியுமா? உங்களை எப்படி கோவக்காரங்களை மாத்துவாங்க தெரியுமா? சிலர் பேசி பேசியே உங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசும்போது உங்களுக்கு கோபமும் வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் அவங்க பேசும்போது நீங்க ஒன்னும் இல்லைன்ற ஃபீலும் உங்களுக்கு வந்துடக்கூடாது.